2 மாசமா காத்தே இருக்கோம். இன்னும் குழு அமைக்கல, இன்னும் பேச்சுவார்த்தை நடத்தல. ஆக அவர்கள் காத்திருக்க வேண்டியதுதான். ஆணவத்தோடு பேசினார்கள். ஆணவம். தேசிய ஜனநாயக கூட்டணி எங்க இருக்கு, எங்க அவங்க கூட்டணி அமைக்க போறாங்க, எங்க வெற்றி பெற போகிறார்கள் என்று. ஆனால் இன்று அந்த ஆணவத்திற்கு மக்கள் பதிலடி கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இன்னைக்கு இளைஞரணி மாநாடு விருதுநகர்ல நடக்குது. இதற்காகவாவது மக்கள் புறக்கணிப்பார்கள், இளைஞர்கள் புறக்கணிப்பார்கள். எந்த காமராஜர் கல்வியோடு உணவும் கொடுத்தாரோ அவர் அவங்க ஊர்ல வச்சு கேவலப்படுத்தி அசிங்கமா விமர்சனம் செய்து தோற்கடித்து விட்டு அந்த மண்ணில் போய் நீங்கள் எப்படி இளைஞரணி மாநாடு நடத்துவீர்கள்? அதே மாதிரி உதயகுமார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இன்னைக்கு முதலமைச்சர் உட்கார்ந்து வீடியோ பேசிக் கொண்டிருக்கிறார். பழைய கதையெல்லாம் இந்த 20 வயது இளைஞர்களுக்கு தெரியாது என்று பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் 1949 இருந்து இளைஞர்களை நீங்கள் தமிழக அரசியலில் எவ்வளவு கேவலப்படுத்தினீர்கள், எவ்வளவு மோசமாக நடத்தினீர்கள் என்பதை எடுத்து சொல்வதற்காகத்தான் நாங்கள் இருக்கிறோம்.